My dear students, this is Class 12 Maths, Chapter 1, Exercise 1.1, question number 1. Solve the following system linear equations by Gaussian elimination method. Okay, so subdivision 1 எடுத்துக்கிறேன். அதில் கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கிறேன். 2x minus 2y plus 3z equal to 2, equation 1. Then x plus 2y minus z equal to 3, equation number 2. 3x minus y plus 2z equal to 1, equation number 3. இப்போது காசியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதாவது இந்த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஓகேவா? 2 minus 2 3, இங்கே ஒரு 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவை நான் எழுதியாச்சு. அடுத்த ரோ பாருங்கள், 1 2 minus 1 3. அடுத்த ரோ 3 minus 1 2 1. ஸோ இங்கே நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது இதை ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் ஜீரோவாக மாறணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஜீரோ கொண்டு வரேன், அதே போல் இந்த இடத்துல ஜீரோ கொண்டு வரேன். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது ரோ 1 ரோ 2 ரோ 3 கிளியராக கவனிங்க. இப்போ ரோ 2வை நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா ரோ 1லேருந்து 2 ரோ 2வை நான் கழிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்? 2 minus 2 இங்கே ஜீரோ வந்துடுமா? அடுத்து ரோ 3யையும் நான் மாற்ற போகிறேன். எப்படின்னா ரோ 3லேருந்து, அதாவது 2 ரோ 3லேருந்து 3 ரோ 1 நான் கழிச்சேன்னா எனக்கு இங்கே ஜீரோ வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நான் ரஃப் ஒர்க்காக இங்கே பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரோ 1 2 minus 2 3 2 கரெக்டாக? அதுக்கு அடியில் நான் என்ன போடணும்? 2 ரோ 2 போடணும். 2 ரோ 2னா ரோ 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 2 1 is 2, 2 2s are 4, 2 1 is 2, பட் minus 2, 2 3s are 6. இப்போ கழிக்க போகிறோம் இல்லையா? அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே 0, இங்கே -6, இது +2 +3, அப்போ +5. இங்கே பாருங்கள், -6 +2 அப்போ -4. ஸோ நம்மளோட புது ரோ 2 இவர் தான். அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 2 ரோ 3 - 3 ரோ 1 கரெக்டா? ஃபஸ்ட்டு 2 ரோ 3 பண்ணலாம். அதாவது ரோ 3 2ஆல் மல்டிப்ளை பண்ண பாருங்கள். 2 3s are 6, 2 1 is 2, 2 2s are 4, 2 1 is 2. ரோ 3யை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கடியில் ரோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி வைக்க போகிறேன். அப்போது இதான் ரோ 1, 3 2s are 6, 3 2s are 6, பட் -6, 3 3s are 9, 3 2s are 6. இப்போ இதுவும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், இங்கே ஜீரோ வந்துடும். இது +6 -2 அப்போ +4. இது -9, இது +4 அப்போ -5. இங்கே பாருங்கள், -6 +2 அப்போ -4. ஓகே, இதுதான் நம்மளோட புது ரோ 3. ஓகே, ஸோ இதுக்கு சிமிலராக நான் மாற்றி இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது R2 is R1 minus 2 R2 and R3 gives 2 R3 minus 3 R1. ஸோ இந்த ரூல்ஸ் வச்சு நான் இதுக்கு சிமிலராக ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். ரோ 1ல் நான் ஒன்றும் பண்ணல. ரோ 1 அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். 2 minus 2 3 2. அப்புறம் ரோ 2 இங்கே இருக்குது பாருங்கள், புது ரோ 2 0 -6 5 -4. ரோ 3 0 4 -5 -4. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஜீரோ வர வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடுது. ஓகேவா? சார், இப்போ இது ரோ 3, இது ரோ 2. நம்ம இவங்க 2 பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி மறுபடியும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஓகேவா? ரோ 2 அண்ட் ரோ 3 மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போது 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ரெண்டுமே 2 டேபிள் வருமா? அப்போது 3 2s are 6, 2 2s are 4, அப்போ 2 3s are 6, 6 2s are 12. அப்போ 12 ஆக்கிக்கலாம். ஓகேவா? இப்போது ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னாக்கா 2 ரோ 2
ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 6 12 வந்துட்டு தான். அப்போது ரோ 3 இது ரோ 3 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 ரோ 3. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நான் இங்கே எழுத போகிறேன் பாருங்கள். ரோ 2-வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 0 2 6 12 2 5 10 2 4 8 மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு அடியில் ரோ 3-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். 3 0 0 3 4 12 3 5 15 பட் மைனஸ் 15 3 4 12 பட் மைனஸ் 12. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போது இது 0 தான், இங்கே 0 மைனஸ் 15 ப்ளஸ் 10 அப்போ மைனஸ் 5. இங்கே பாருங்கள் ரெண்டுமே மைனஸ்ஸு, அப்போ மைனஸ் 20. ஓகே, இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே எழுதிக்கிறேன். ரோ 3 யூஸ் 2 ரோ 2 ப்ளஸ் 3 ரோ 3. ஸோ சிமிலர் மேட்ரிக்ஸ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, நல்லா கவனிங்க, ரோ 2 அப்படியே வச்சுட்டேன். 2 மைனஸ் 2 3 2. இங்கே நடுவில் கோடு போட்டே வாங்க மறக்காமல். அடுத்து செகண்ட் ரோன்னு ஒன்றும் பண்ணல. 0 மைனஸ் 6 5 மைனஸ் 4. தேர்ட் ரோ பாருங்கள், புது ரோ 3 இதுதான். 0 0 மைனஸ் 5 மைனஸ் 20. ஸோ நடுவில் ஒரு கோடு. ஈக்குவலண்ட் சிஸ்டம் இஸ் ரிட்டன் யூஸிங் எக்லியன் ஃபார்ம். நான் புதுசாக 3 ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அதாவது இது பாருங்கள், 2x மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 2. ஈக்குவேஷன் 1ல் மாற்றம் இல்லை. ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 பாருங்கள், மைனஸ் 6y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 4. இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் காலி. இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஈக்குவேஷன், மைனஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 20. ஈக்குவேஷன் நம்பர் 3. இங்கே ரெண்டுமே காலி, எக்ஸு ஜெட்டு ரெண்டுமே காலி. ஓகேவா? ஸோ நம்ம கீழிருந்து மேலே போகலாம். ஏன்னா இங்கே தான் ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது, கரெக்டாக? அப்போது 3 என்ன சொல்லுது, மைனஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 20. ஃபஸ்ட்டு மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாம். 1 5 5 4 5 20. அப்போ z ஈக்குவல் டு 4ன்னு எழுதிடலாமா? அடுத்து பாருங்கள், இந்த வேல்யூ எடுத்து z ஈக்குவல் டு 4ன்னு 2ல் போடுறேன். அப்போ 2ல் மைனஸ் 6y அப்படியே 5 இன்ட்டு ஜட்டுக்கு பதிலாக 4 போட்டாச்சு, ஈக்குவல் டு மைனஸ் 4. ஓகேவா? ஸோ மைனஸ் 6y 5 4 20 ஈக்குவல் டு மைனஸ் 4. இந்த 20 அந்தாட்ட கொண்டு போனால் மைனஸ் 20. அப்போ மைனஸ் 6y ஈக்குவல் டு ஏற்கனவே மைனஸ் 4, இந்த இது அந்த பக்கம் போயிட்டு மைனஸ் 20, அப்போ மைனஸ் 24. ஓகே, மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாம். 1 6 6 4 6 24. அப்போ y ஈக்குவல் டு 4. புரியுதா உங்களுக்கு? அடுத்து ஈக்குவேஷன் 1ல் இந்த ரெண்டு வேல்யூவும் நான் போட போகிறேன். எக்ஸு தெரியாது, ஒய் தெரியும், 4 ஜெட்டு தெரியும், அதுவும் 4 ஈக்குவல் டு 2. இதுதான் ஈக்குவேஷன் 1. எனக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஓகே, 2x 2 4 மைனஸ் 8, ஏன்னா முன்னாடி மைனஸ் இருக்குது. 3 4 12 ஈக்குவல் டு 2. இப்போ இந்த சைடில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x 12 8 கழிச்சோம்னா 4 ஈக்குவல் டு 2. இப்போது 2x ஈக்குவல் டு 2 மைனஸ் 4. இந்த 4 அந்தாட்ட போனதுன்னா மைனஸ் 4, கரெக்டாக? அப்போது 2x ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? ஸோ எனக்கு 3 வேல்யூம் கிடைச்சிடுது. அப்போது லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதிடுறேன். தேர்ஃபோர் x ஈக்குவல் டு மைனஸ் 1, y ஈக்குவல் டு 4, z ஈக்குவல் டு 4. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.